ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுத்தமிழ் இலக்கியத்தில் 50 கொஷினாக நம்ம தினமும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ பதிவும் அது தொடர்ச்சியை பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா 50 கொஷினாக நம்ம 100 கொஷின் பார்த்தோம். அது தொடர்ச்சி தான் இது. 101வது கொஷின் பாருங்கள். முத்தமிழ் காப்பியம் எனப்படும் நூல் எது? முத்தமிழ் காப்பியம் சிலப்பதிகாரம். திருக்குறளின் வேறு பெயர்கள்: தமிழ்மறை, முப்பால், வாயுரை வாழ்த்து, பொய்யாமொழி, உத்திரவேதம். இவை அனைத்தும் திருக்குறளின் வேறு பெயர்கள். ஐந்தாவது வேதம் என்று அழைக்கப்படும் நூல். ஐந்தாவது வேதம் மகாபாரதம். திராவிட வேதம், தமிழ் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? திராவிட வேதம், தமிழ் வேதம், 4000 திவ்ய பிரபந்தம். வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் நாலடியார். வேளாண் வேதம், நாலடியார். இரட்டை காப்பியம்: சிலப்பதிகாரம், மணிமேகலை. ராமகாதை எனப்படும் நூல் எது? கம்ப ராமாயணம். ராமகாதை, கம்ப ராமாயணம். கவி சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படுபவர் யார்? கம்பர். கவி சக்கரவர்த்தி கம்பர். உவமை கவிஞர் சுரதா. உவமை கவிஞர் சுரதா. தேசிய கவி, விடுதலை கவி, மகாகவி, பாட்டுக்கொரு புலவன் எனப்படுபவர் யார்? பாரதியார். தேசிய கவி, விடுதலை கவி, மகாகவி, பாட்டுக்கொரு புலவன் என்று அழைக்கப்படுபவர் பாரதியார். வைக்கம் வீரர், பகுத்தறிவு பகலவன் எனப்படுபவர் பெரியார். திருவள்ளுவரின் வேறு பெயர்கள்: நாயனார், முதற்பாவலர், தெய்வ புலவர், தேவர், நான்முகனார், மாதானப்பங்கி, சென்னாபோதர், பெருநாவலர். திருக்குறளின் வேறு பெயர்கள்: முப்பால், உத்திரவேதம், பொதுமறை, பொய்யாமொழி, திருவள்ளுவர், வாயுரை வாழ்த்து, தமிழ்மறை, தெய்வ நூல். சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார்? மா.பொ. சிவஞானம். சிலம்பு செல்வர் மா.பொ. சிவஞானம். நாவலர் எனப்படுபவர் சோமசுந்தர பாரதியார். கிறிஸ்துவ கம்பர் எனப்படுபவர் எச்.ஏ. கிருட்டிணப்பிள்ளை. கிறிஸ்துவ கம்பன் எச்.ஏ. கிருட்டிணப்பிள்ளை. வள்ளலார் எனப்படுபவர் யார்? வள்ளலார் ராமலிங்க அடிகள். முத்தமிழ் காவலர். முத்தமிழ் காவலர் எனப்படுபவர் யார்? கி.ஆ.பெ. விஸ்வநாதம். சொல்லின் செல்வர் ரா.பி. சேதுப்பிள்ளை. சொல்லின் செல்வர் ரா.பி. சேதுப்பிள்ளை. தமிழ் தென்றல் திருவிக்கா. படிக்காத மேதை காமராசர். தமிழ் நாடக பேராசிரியர் எனப்படுபவர் சங்கரதாஸ் சுவாமிகள். தமிழ் நாடக பேராசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகள். ஆசிய ஜோதி என்று அழைக்கப்படுபவர் நேரு. ஆசிய ஜோதி என்று அழைக்கப்படுபவர் நேரு. ஆசிய ஜோதி என்ற நூலை எழுதியவர் தேசிக விநாயகம் பிள்ளை. அடுத்த கொஸ்டின்: கவி யோகி எனப்படுபவர். கவி யோகி சுத்தானந்த பாரதியார். சுத்தானந்த பாரதியார். அப்பர் எனப்படுபவர் திருநாவுக்கரசர். அப்பர் திருநாவுக்கரசர். ஆளுடைய பிள்ளை எனப்படுபவர் திருஞான சம்பந்தர். ஆளுடைய பிள்ளை எனப்படுபவர் திருஞான சம்பந்தர். தமிழ்நாடக தந்தை எனப்படுபவர். தமிழ்நாடக தந்தை எனப்படுபவர் பம்பல் சம்பந்த முதலியார். மொழி ஞாயிறு எனப்படுபவர் மொழி ஞாயிறு தேவநேய பாவனார். மொழி ஞாயிறு தேவநேய பாவனார். தனித்தமிழ் இயக்க தந்தை எனப்படுபவர் மறைமலை அடிகள். தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை எனப்படுபவர் மறைமலை அடிகள். ரசிகமணி எனப்படுபவர் டி.கே. சிதம்பரநாதன். நாமக்கல் கவிஞர் எனப்படுபவர் ராமலிங்க பிள்ளை. பரிதிமாற் கலைஞரின் வேறு பெயர் சூரிய நாராயண சாஸ்திரி. அகிலனின் இயற்பெயர் அகிலாண்டம். கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. நம்மாழ்வாரின் இயற்பெயர் மாறன். ஈரோடு தமிழன்பனின் இயற்பெயர் ஜெகதீசன். கவிஞர் வாலியின் இயற்பெயர் ரங்கராஜன். பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன். புதுமை பித்தனின் இயற்பெயர் விருதாச்சலம். கல்கியின் இயற்பெயர் ரா. கிருஷ்ணமூர்த்தி. சுஜாதாவின் இயற்பெயர் ரங்கராஜன். வீரமாமுனிவரின் இயற்பெயர் ஜோசப் பெஸ்கி. ஆண்டாளின் இயற்பெயர் கோதை. மறைமலை அடிகளாரின் இயற்பெயர் வேதாச்சலம். தமிழ் நூல்களின் பழமையானது எது? தொல்காப்பியம். தமிழ் சங்கம் இருந்த இடம் எது? தென்மதுரை. இடைச்சங்கம் இருந்த இடம் கபாடபுரம். கடைசங்கம் இருந்த இடம் மதுரை. சேரர்களின் வரலாற்றை கூறும் நூல் எது? பதிற்று 10. கடைசி வினா: சங்க இலக்கியங்களில் எத்தனை பெண் புலவர்களின் பாடல்கள் இடம்பெற்றுள்ளன?
சங்க இலக்கியங்களில் 31 பெண் புலவர்களின் பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த காணொலி பதிவில் 50 வினா பார்த்துருக்கோம். இந்த 50 வினாவில் உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கு உண்டான தீர்வை நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். காணொலி பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.